ஆனர் கொஞ்ச நாளாகவே நிறைய ஃபோன் லான்ச் பண்ணிட்டு வராங்க. சைனாவில் மட்டும் இல்லை, இந்தியாவில் கூட தான். இப்போது ரீசெண்டாக அவங்க ஆனர் 7X லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சோமசுந்தர். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஆல் அபவுட் டெக் தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க நம்ம கிடைக்கிற ரீட்டைல் யூனிட். ஃப்ரண்ட்டில் ஆனர் 7Xன்னு போட்டுக்காங்க. பாக்ஸுக்கு அடியில் இந்த ஃபோன் எங்கே தயாராகுது அதை பற்றின விஷயங்களை போட்டிருக்காங்க. இதில் சோகமான விஷயம் என்னென்னா, இந்த ஃபோன் சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஆனர் இன்னும் இந்தியாவில் எதுவுமே மேனுஃபேக்சர் பண்ணுற ஆரம்பிக்கலை. பாக்ஸுக்கு பின்னாடி முக்கியமான விஷயங்களை ஹைலைட் பண்ணி போட்டிருக்காங்க. முதல்ல ஆனர் ஃபுல் வியூ டிஸ்பிளே அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் 16+2 மெகாபிக்சல் ரியர் கேமரா, 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு போட்டுக்காங்க. பேட்ரி 3340 மில்லி ஆம்ப்னும் போட்டுக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணுவோம். பாக்ஸு திறந்தோடனே நம்மளுக்கு ஃபோன் இருக்குது. ஃபோனை ஒரு பிளாஸ்டிக் wrapல வச்சு wrap பண்ணியிருக்காங்க. முதல் தடவை ஃபோன் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அதை பிடிக்கவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ வேறு என்ன பாக்ஸ்குள்ளே இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல நமக்கு யூசர் மேனுவல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம Huawei வாரண்டி கார்டும் சேர்த்துருக்காங்க. அடுத்தது என்னென்னா, ஒரு கிளியர் கேஸ் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிலிகான் கேஸ். அப்புறம் பாக்ஸோட சிம் இஜெக்டரையும் சேர்த்துருக்காங்க. அப்புறம் ஒரு USB சார்ஜரும் சேர்த்துருக்காங்க. இந்த சார்ஜரில் ஃபாஸ்ட் சார்ஜிங் அந்த மாதிரி எந்த ஃபீச்சரும் கிடையாது. இது ஒரு நார்மல் சார்ஜர். அப்புறம் சார்ஜிங்க்கு ஒரு மைக்ரோ USB to USB கேபிளும் சேர்த்துருக்காங்க. பாக்ஸில் அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபோன் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இதை முதல் பார்க்குறவங்க இது ஒரு iPhone 6s மாதிரியோ இல்லை iPhone 6 டிசைன் மாதிரியும் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க 2.5D கிளாஸ் இந்த ஃபோனை ரொம்ப அழகாக்குதுன்னு தான் சொல்லணும். ப்ளூ கலர் தான் ஆனர் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலே நல்ல கலர் நான் சொல்லுவேன். யார் வாங்கினாலும் ப்ளூ கலரே வாங்குங்க. இப்போது நம்ம ஃபோனை ஃபர்ஸ்ட் டைம் செட் பண்ணலாம். பவர் பட்டனை அழுத்தி பிடிச்சா ஃபோன் ஆன் ஆகும். இது எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆனர் லோகோ வருது. கீழே பவர் பை ஆண்ட்ராய்டுன்னு வருது. இது எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோன்லையும் நீங்கள் பார்க்க முடியும். இது ஃபஸ்ட்டு டைமுங்கிறதுனால பூட்டிங் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனர் ஃபோனை மட்டும் இல்லை, எல்லா ஃபோன்லேயும் ஃபஸ்ட்டு பூட்டிங் டைம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம லாங்குவேஜ் செலக்ட் பண்ணலாம். இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டு சிம் கார்டு கேட்கும். இப்போதைக்கு நம்ம ஸ்கிப் பண்ணலாம். அப்புறம் லைசன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நம்ம அக்ரி பண்ணணும். திருப்பியும் நிறைய கண்டிஷன்ஸ் யூசர் அக்ரிமெண்ட் எல்லாம் இருக்குது. நம்ம எல்லாமே அக்ரி கொடுக்கணும். இப்போ நம்ம ஒய்ஃபை செலக்ட் பண்ணலாம்.
ஒய்ஃபை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணணும். அப்புறம் பேக்கப் இன்ஃபர்மேஷன், அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஆப்ஸு நம்ம போன ஃபோனில் யூஸ் பண்ணது அதெல்லாம் வேணுமா வேணாமான்னு கேட்கும். வேணும்னா நம்ம ஓகே கொடுக்கலாம், இல்லைனா வேணான்னு கொடுத்துடலாம். இப்போ ஒரு சிம்பிளான ப்ரொடெக்ஷனுக்காக பின் பேட்டர்ன் இல்லை பாஸ்வேர்ட் கேட்கும். இதுதான் முக்கியம். ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகலைன்னா நம்ம இந்த பாஸ்வேர்ட் தான் போடுவோம். அதனால் இதை யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. இப்போ இந்த ஃபோன் உங்களுக்கு புது ஃபோனாக யூஸ் பண்ணணுமா இல்லை பழைய ஃபோனில் இருக்கிற டேட்டா வெளில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமான்னு கேட்கும். உங்கள் இஷ்டப்படி நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் Huawei ஐடி, நீங்கள் பழைய ஆனர் ஃபோனோ இல்லை Huawei ஃபோனோ யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற டேட்டாஸை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் க்ளவுட், நீங்கள் ஆனர் க்ளவுடை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் இருக்கிற விஷயத்தை இல்லை அப்படியே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் வச்சு நிறைய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ எடுக்கலாம், அலாரம் ஸ்டாப் பண்ணலாம். அதெல்லாம் எப்படின்னு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டிக்காக நீங்கள் முன்னாடி என்டர் பண்ண பின்னை போட சொல்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பின்னை யார்ட்டையும் ஷேர் பண்ண வேணாம். இப்போ சென்சாரில் ஃபிங்கர் வைக்க சொல்கிறாங்க. எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோன் போலையும் ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்தது பாப்புலர் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பாப்புலர் ஆப்ஸ் என்னென்னா Huawei இல்லை ஆனர், அவங்க நிறைய கம்பெனி கூட டைப் வச்சுருப்பாங்க. அவங்களோட ஆப்பை இதில் இன்ஸ்டால் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பண்ணாமல் இருக்கலாம். அது நம்மளோட இஷ்டம்தான். அவ்வளோதான். கெட் ஸ்டார்டர் கொடுத்தா நம்மளோட ஓஎஸ்குள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு இந்த ஓஎஸை நீங்கள் பார்க்கும் போது டவுட்டே வேண்டாம், இதை அப்படியே பார்க்க iOS மாதிரி தான் இருக்குது. ஸ்க்ரீனை புல் பண்ணால் மற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனால் iOSில் சர்ச் இன்ஜின் வரும். அதே மாதிரி இதுலேயும் சர்ச் இன்ஜின் இருக்குது. வாங்க இப்போ கேமரா ஆப்குள்ளே போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லெஃப்ட்லேருந்து ரைட் எடுத்தால் நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. மோனோ மோட், அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. இல்லை ப்ரோ மோடும் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக iOS எதிர்பார்க்க முடியாது. தம்ஸ் அப் ஆனர், இப்போ நம்ம எடுத்த ஃபோட்டோ பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இது கிறிஸ்பாக இருக்குது, கிளியராக இருக்குது. கலர் ப்ரொடக்ஷனும் ஷார்ப்பாக இருக்குது. இதில் நிறைய ப்ளோட்வேர்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆனர் கம்யூனிட்டிலாம் யாருமே எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணுறதில்ல. இதெல்லாம் நீங்கள் வேணும்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஆனால் எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஆனால் நம்ம நினைக்கிற அளவுக்கு ஃபாஸ்ட் கிடையாது. OnePlus டிவைசஸில் இதோட ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் OnePlus தான் இது வரைக்கும் பெஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்க்கலாம். வழக்கம் போல் செட்டிங்ஸும் iOS மாதிரியே தான் இருக்குது. எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அபவுட் ஃபோனில் பார்த்தா நம்மளோட ஃபோன் பேர், ரேம், மெமரி, என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஸ்பீடு, IMEI நம்பர், ஃபோன் ஸ்டோரேஜ், எக்கச்சக்கமான விஷயம் அதில் கொடுத்துருக்காங்க.
ஓவராலாக பார்த்தா ஆனர் ஃபோனோட டிசைனும் சரி சாஃப்ட்வேரும் சரி இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஆனர் ஃபோன் மேலே இருந்த அபிப்பிராயம் எனக்கு நல்லா மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ஃபோனை நான் இன்னொருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவேனா இல்லையாங்கிறத ரிவ்யூவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு எங்களை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கள் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் ஒரு கிவ் அவே வச்சுருக்கோம். நன்றி நண்பர்களே, நன்றி. Let it go, make my body go. Take our bodies higher.